ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், எஸ்பெஷலி ரசம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அப்புறம் முக்கியமாக மிளகாய் பொடி சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்மில், அதாவது லோவில் வச்சுருங்க. இல்லைனா மிளகாய் பொடி கருகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை அவிச்சிட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இப்போ வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும். இதை மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இப்போ மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிளாகி வரட்டும். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை காஞ்சி அது கடைகளில் கிடைக்கும். அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கைகளால் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை ஹையிலே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுகிட்டே இருங்க. இப்போ மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா தனியாக ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிக்கு டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.